அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்ட் டைப் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கிங்க. ஸோ கொஷின்ன்றதை பார்த்தலாம். லெட் f and be a sequence of continuous function defined on a metric space x, t which converges to f uniformly on x, t. Then the limit function f is continuous on x, t ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்ன்றது மெட்ரிக் ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த மெட்ரிக் வந்து டி. ஸோ என்ன மெட்ரிக் நான் மென்ஷன் பண்ணல, நல்லா கவனிக்கணும். இது ஒரு ஆர்பிட்ரரி மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ இதில் அப்சல்யூட் வேல்யூ மெட்ரிக், யூனிஃபார்ம் மெட்ரிக், பவுண்டட் மெட்ரிக் நான் எதுவுமே டிஃபைன் பண்ணல. ஜென்ரலாக ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் இந்த கொஷினை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். லெட் f and be a sequence of continuous function defined on a metric space x, t which converges to f uniformly. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்து அது கன்வர்ஜஸ் டு f யூனிஃபார்ம்லியாக இருக்குது அப்படின்னா அந்த லிமிட் ஃபங்க்ஷன் f இங்கே கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த தியரத்தை யூஸ் பண்ணி நிறைய சிஎஸ்ஆர் ப்ராப்ளம் இந்த கொஷினை பேஸ் பண்ணி அந்த யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளத்தை வந்து இதை வச்சு தான் அடிப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின் இது. ஸோ இது நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கொஷின் வந்து உங்களுக்கு காலேஜ் டிஆர்பியில் கேட்பாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷினில் கண்டிப்பாக அந்த கொஷின் வரும். ஓகே, ஃபைன். இப்போது நம்மளுடைய எய்ம் என்ன? த கிவன் ஃபங்க்ஷன் லிமிட் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ப்ரூஃப் இது எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ எய்ம் என்னன்னா த லிமிட் ஃபங்க்ஷன் f is continuous on x ன்னு ப்ரூவ் பண்ணணும். That is to prove for every epsilon positive there exists a delta greater than 0 such that d of f of x, f of y is less than epsilon whenever d of x, y is less than டெல்டான்னு காட்டணும். ஸோ இந்த எக்ஸிஸ்டன் டெல்டா நம்ம கொடுக்கணும். இந்த டெல்டா எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லிட்டா போதுமானது. ஸோ நம்ம இந்த எஃப் வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு எப்சிலான் எடுத்துக்கிட்டாலும் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா. அந்த டெல்டா எங்கன்னு காட்டணும் ஃபார் கிவன் எப்சிலான் பாசிட்டிவ் சச் தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் f of x, f of y is less than எப்சிலானாக இருக்கும் whenever d of x, y is less than டெல்டா. ஓகே, ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதான் நம்ம எய்ம். ஸோ அப்போ இந்த எக்ஸிஸ்டன்ட் டெல்டா எங்கே இருக்குன்றதை நம்ம சொல்லணும். அதே போல் இந்த அப்ராக்சிமேஷன் வந்து லெஸ் தென் எப்சிலான் நம்ம காட்டணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான க்ளூ என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கவனிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ பார்த்தீங்கன்னா எஃப்என்ஸ் ஆர் த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஈச் எஃப்என்ஸ் ஆர் கண்டினியூஸ். இதுதான் ஃபஸ்ட்டு க்ளூ. லெட் எஃப்என் பி எ சீக்வன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய எஃப்என் வந்து கண்டினியூஸாக இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு எஃப்என்னுமே கண்டினியூஸ். ஓகேங்களா? ஆல்சோ ஈச் எஃப்என் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். லெட் எஃப்என் பி எ சீக்வன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் which converges to f uniformly. கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டான். ஸோ ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கண்டினியூஸு. இந்த சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எஃப்என்னுமே கண்டினியூஸாக இருக்குது. as well as this f1 converges to f uniformly. இது ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா given f1 converges to f uniformly இது கொடுத்துட்டாங்க. அப்போ யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸோட டெஃபினிஷன் எழுதணும். எப்படி எழுதணும்? ஃபார் எவ்ரி எப்சிலான் பாசிட்டிவ் தேர் எக்ஸிஸ்ட் a stage n0 belongs to capital N such that d of fn0 of x, f of x is less than fn of x, f of x is less than epsilon for every n greater than or equal to n0. இது வந்து செகண்ட் க்ளூ. எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் இது ஒரு ஒன் ஆஃப் த க்ளூவாக நம்ம எடுத்துக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி. அதுக்கான டெஃபினேஷன் என்னன்னு பாருங்கள். ஃபார் எவ்ரி எப்சிலான் பாசிட்டிவ். ஸோ யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸோட டெஃபினேஷன் நீங்கள் எழுதணும். இதுதான் ஃபஸ்ட் க்ளூ. ஓகேவா? எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லின்னு அர்த்தம் ஃபார் எவ்ரி எப்சிலான் பாசிட்டிவ். ஸோ இங்கே எப்சிலானா நான் கையில் கொண்டு வரேன். ஸோ எப்சிலான் இந்த கிவன் எப்சிலான் பாசிட்டிவ்ன்றது இங்கே நடக்குது. ஓகே, எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லியை வச்சு தான் இந்த கிவன் எப்சிலான் பாசிட்டிவ் எடுக்கிறேன். கிவன் எப்சிலான் பாசிட்டிவ் தேர் எக்ஸிஸ்ட் n0. ஸோ இந்த
பாசிட்டிவ் எப்சிலானை நான் கொடுத்துட்டேன். இதை யூஸ் பண்ணி இந்த பாசிட்டிவ் எப்சிலான் நீங்கள் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் தேர் எக்ஸிஸ்ட் n நாட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் N such that the distance between f1 of x, f of x is less than epsilon for every n greater than or equal to n நாட். இந்த n நாட்டுக்கு அப்புறம் இருக்கிற எந்த ஒரு n எடுத்துக்கிட்டாலும் அந்த இமேஜ் வேல்யூ ஆஃப் f1 of x, f of x பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் நவாக இருக்கும், லெஸ் தென் எப்சிலானாக இருக்கும். ஓகே ஃபைன். இது வந்து எனக்கு ஃபஸ்ட் க்ளோ. ஆல்சோ fn's are continuous இல்லையா? ஸோ fn's are continuous given that each fn's are continuous. Okay, in particular fn of x naught, fn naught of x is also continuous. Okay, புரியுதுங்களா? ஸோ given that each fn's are continuous-ஆக இருக்குது. ஸோ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் n நாட்டோடைய fn நாட்டும் உங்களுக்கு நாவாக இருக்கும், அது கண்டினியூஸாக இருக்கும். இன் பர்டிகுலர் இதுவும் உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ தட் இப்போ இது கண்டினியூஸ்க்கான டெஃபினேஷன் என்ன? ஸோ இந்த கண்டினியூஸ்க்கான டெஃபினேஷன் என்ன? சின்ஸ் fn நாட் இஸ் கண்டினியூஸ் அப்படின்றதால, ஸோ ஃபார் எவ்ரி எப்சிலான் பாசிட்டிவ் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா, அந்த டெல்டா இங்கே தான் கிடைக்குது. ஸோ எக்ஸிஸ்டன் டெல்டா இங்கே கிடைக்குது. எதனால்? fn நாட் வந்து கண்டினியூஸ்ன்றதால. தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா பாசிட்டிவ் சச் தட் d of fn naught of x, fn naught of y is less than epsilon whenever d of x, y is less than delta. இது செகண்ட். தேர்ட் ஈக்குவேஷன் அடுத்து. ஓகே, நல்லா கவனிக்கணும். இந்த எக்ஸிஸ்டன்ட் டெல்டா கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? ஸோ ஒவ்வொரு எஃப்என்னும் கண்டினியூஸ்ன்றதால அந்த எக்ஸிஸ்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் n நாட் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு நாவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதுக்கு கண்டினியூஸ் டெஃபினிஷன் எழுதுகிறேன். என்னது? ஃபார் எவ்ரி எப்சிலான் பாசிட்டிவ் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா greater than 0 such that d of fn naught of x, fn naught of y is less than epsilon whenever d of x, y is less than delta for every x, y belongs to x க்கு, for every x, y belongs to x. ஓகே, ஸோ நீங்கள் அந்த எக்ஸிஸ்டன்ட் டெல்டா கொடுத்துட்டீங்க. ஸோ எந்த ஒரு எப்சிலான் பாசிட்டிவ்க்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? இந்த லிமிட் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ்னு காட்டணும். அப்படின்னா அர்த்தம் இந்த அப்ராக்சிமேஷன் வந்து லெஸ் தென் எப்சிலான் காட்டணும். ஓகே, இது எப்படி காட்டலான்னு காட்டலாம். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? 2 and 3 யூஸ் பண்ண போகிறேன். யூஸிங் 2 and 3. கவனிங்க. ஸோ d of f of x, f of y எடுக்கிறீங்க. இந்த இடத்துல ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி போட்டோம்னாக்கும் d of f of x, fn naught of x, கரெக்டுங்களா? யூஸ் பண்ணிக்கலாம்ல. f of x, fn naught of x ப்ளஸ் இங்கே பாருங்கள் d of fn naught of x, fn naught of y, ஓகே, ப்ளஸ் d of fn naught of y, f of y. ஸோ இந்த இடத்துல ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி கொடுக்குறேன். இந்த d of f of x, f of y 3 ஸ்டேஜஸாக உடைக்கிறேன். கவனிங்க. d of f of x, fn naught of x ப்ளஸ் d of fn naught of x, fn naught of y ப்ளஸ் d of fn naught of y, f of y எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இது ரெண்டுமே யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் படி இது ஒரு எப்சிலான், இது ஒரு எப்சிலான் இல்லைங்களா? இப்போது நம்மளுக்கு லெஸ் தென் எப்சிலான் காட்டுறதால எப்சிலான் பை 3 போட்டுப்போம். இந்த டேர்ம் வந்து எப்சிலான் பை 3. ஓகே, அதே போல் இதுவும் உங்களுக்கு எப்சிலான் பை 3. இந்த யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வச்சு ஒரு எப்சிலான் பை 3 கொடுத்தோம். ஓகேங்களா? யூனிஃபார்ம் கண்டினியூஸ் வச்சு ஒரு எப்சிலான் பை 3 கொடுத்துருக்கோம். எஃப் இஸ் கண்டினியூஸ்ன்றதால அதை வச்சு ஒரு எப்சிலான் பை 3 கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஈச் எஃப்என் நாட் வந்து கண்டினியூஸ்ன்றதால அதுக்கு ஒரு எப்சிலான் பை 3. இப்போ இங்கே கவனிங்க. இது அப்ராக்சிமேஷன் வந்து எப்சிலான் பை 3 வந்துடுமா? ஏன்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். அப்போ லெஸ் தென் எப்சிலான் பை 3 ப்ளஸ் இது கண்டினியூஸ்க்கான டெஃபினிஷன். இது எப்சிலான் பை 3. இது உங்களுக்கு யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். இது உங்களுக்கு எப்சிலான் பை 3. அப்போ ஃபைனலாக d of f of x, f of y always less than epsilon whenever
டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் லெஸ் தென் டெல்டா. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. புரியுதுங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கான ஐடியா உங்களுக்கு தெரியணும். அதுக்கு இந்த 3 ஸ்டேஜஸாக உடைக்கிறதால இந்த டேர்ம் வந்து எப்சிலான் பை 3 மாற்றிக்கிட்டா தான் நம்ம 3 எப்சிலான் பை 3 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எப்சிலான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து ஒரு ஐடியா. இந்த ஐடியா வச்சு உங்களுடைய புக் ப்ரூஃபும் படிங்க. இது வந்து ஒரு மேனுவலாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். இதை யோசித்து புக்கோடைய ப்ரூஃப் ரீடும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஆல்ரெடி நான் வந்து காலேஜ் டிஆர்பிக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸை இந்த புக்லெட் வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புக்லெட் உங்கள் கையில் இருந்துட்டாவே போதுமானது. நீங்கள் வந்து காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வந்து ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லா யூனிட்டுமே கம்ப்ளீட்டாக இருக்குது. இது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனி ஷெடியூலாக போட்டு எவ்ரி வெட்னஸ்டே சண்டே எவ்ரி சண்டேயில் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஆகும். வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பிங் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த புக்லெட் வாங்கி படிங்க. இது வந்து டெஸ்ட் பேட்ச் இல்லாத தனி செட் ஆஃப் கொஷின்ஸ் இது. ஸோ டெஸ்ட் பேட்சில் இருக்கிற கொஷின்ஸும் இந்த புக்லெட்டோடைய கொஷினும் மெர்ஜ் ஆகாது. ஸோ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த புக்லெட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்லெட் வாங்கி படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.